வெல்கம் டு காத்து சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுக்கு பால் பண்ண போகிறோங்க. அதாவது சுக்கு மெயினாக, இதில் சுக்கு தான் நமக்கு மெயின். சுக்கு, கருப்பட்டி இதெல்லாம் தான் நமக்கு மெயினாக உள்ளதுங்க. இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 1/4 கப்பு நீங்கள் பச்சரிசி எடுத்துக்கோங்க. அப்புறம் 1/4 கப்பு உளுந்து, கருப்பு உளுந்து, தொலி உள்ளதாக இருந்தாலும் சரி, தொலி இல்லாததுனாலும் சரி தாங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இவ்வளோத்தையும் நீங்கள் ஒரு 1 to 2 hours வரைக்கும் ஊற வச்சுக்கிடுங்க. அப்போ இதுக்கு 1 கப்பு நம்ம கருப்பட்டி எடுத்துருக்கோங்க. அப்புறம் 2 பெரிய சுக்கில் 2 சுக்கு. இந்த சுக்கு தாங்க நமக்கு இதில் மெயின். இந்த சுக்கு இல்லாமல் நம்ம இந்த சுக்கு பால் செய்ய முடியாது. இந்த சுக்கை 2ஐயும் நல்லா பொடி பண்ணிக்கிடுங்க. பெரிய சுக்கில் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா இடித்து பொடி பண்ணிக்கிடுங்க. ஏன்னா மிக்சியில் நம்ம அப்படியே போட்டு இடித்து வச்சுனாக்கா நமக்கு மிக்சி பல்லு போயிடும். அதனால நம்ம சும்மா கல்லில் நல்லா தட்டி நல்லா பொடி பண்ணிக்கிட்டு அப்புறமா நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம். பார்த்துடுங்க. இந்த சுக்கு பால் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதை வீக்லி ஒன்ஸ் நீங்கள் குழந்தைங்கள்லேருந்து வீட்டில் எல்லாருமே குடிச்சிங்கன்னா இந்த கொரோனா சுச்சுவேஷனில் ரொம்ப நல்லது பார்த்துடுங்க உடம்புக்கு. இப்போ இதில் நம்ம ஊற வச்சதெல்லாம் இதில் ஆட் பண்ணுறோம் பாருங்கள். வெந்தயம், உளுந்து, அரிசி எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் அந்த பொடிச்சு வச்ச சுக்கையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிடுவோம். அப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய், பச்சை தேங்காய், திருவண்ண தேங்காவை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கிடணும். எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்து இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க. நல்லா அரைச்சிக்கணும். இந்த பிரிபிரின்னு ஒன்றும் இருக்கக்கூடாது. நல்லா நைஸாட்டு அரைச்சிக்கணுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா அரைஞ்சிடுச்சு. நல்லா நைஸாக அரைஞ்சிடுச்சு பாருங்கள். இதை நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கணும். ஏன்னா இதுக்கு நம்ம நிறைய தண்ணி சேர்ப்போம் பாருங்கள். அதனால கொஞ்சம் அகலமான பாத்திரத்தை நம்ம இதை ஊற்றி வச்சுக்கிட்டு, இதுக்கு இந்த அளவுக்கு நம்ம ஒரு 5 கப்பு தண்ணி சேர்க்கலாங்க. இதுக்கு இந்த மாவுக்கு ஒரு 5 கப்பு தண்ணி. பாருங்கள், நம்ம 1/4 கப்பு வச்சு போட்டிருக்கோம் எல்லாத்துலேயும். அதே அந்த கப்பில் ஒரு 5 கப்பு நம்ம இது சேர்க்குறோம். 5 கப்பு தண்ணி இதில் சேர்த்துக்கிட்டு, அப்புறமா அந்த கருப்பட்டி நான் இதில் 1 கப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக போதும். கொஞ்சம் ஸ்வீட்டு கூட வேணும்னா, கொஞ்சம் நல்லா இனிப்பாக இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் கூட ஒரு 1/4 கப்பு 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா கருப்பட்டி தானே உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். அதனால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால நீங்கள் அது கொஞ்சம் கூடுதல் சேர்த்தாலும் சரி தான், இல்லை இதே அளவுக்கு நீங்கள் போட்டுக்கிட்டாலும் நல்லா தான் இருக்கும் பாருங்கள். அப்புறம் எல்லாத்தையுமா சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம அப்படியே அடுப்பில் நம்ம கலக்கிக்கிட்டே இருக்கணும், கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. ஏன்னா அடி பிடிச்சிரும் பாருங்கள். அதனால நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும், விடாமல் கிண்டிக்கிட்டு இருக்கணும். ஏன்னா ரொம்ப கஷ்டமாக ஒன்றும் இருக்காது, தண்ணியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் பாருங்கள். அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்படியே கொஞ்சம் சூடு வருது பாருங்கள், அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா சூடு வந்துடுச்சே நீங்கள் ஆஃப் பண்ணிடாதீங்க. ஏன்னா நல்லா கொதிக்கணும். பபிள்ஸாக வரும். அப்புறம் அதுலேயே அந்த பபிள்ஸ் வந்த பிறகும் ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த மாவு நல்லா வேகும். பார்த்துடுங்க, வேகணும். வெந்தால் தான் நம்ம ரொம்ப நல்லது உடம்புக்கு. பச்சையாக இருந்துடக்கூடாது பாருங்கள். இந்த பாருங்கள், நல்ல பபிள்ஸ் வருது. இந்த பபிள்ஸ் வந்த பிறகு நம்ம ஒரு 5 நிமிஷம் அப்படியே அந்த பபிள்ஸ் அப்படியே ஒரு சிம்மில் வச்சு நம்ம, அதாவது ஒரு 1/2 குக்கில் நல்லா அப்படியே வேக விட்டுட்டு இருக்கணும். பாருங்கள், இதை வெந்துட்டுருக்குது. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுறணும். அது கிண்டணும், இல்லை அடி பிடிச்சிடும் பாருங்கள். அதனால் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதாங்க சுக்கு பால். நல்ல மணமாக, சுக்கு மணம் தான் இதில் சூப்பராக நல்ல மணமாக இருக்கும். பார்த்துக்கிடுங்க, குடிக்கிறதுக்கு நல்ல பாயசம் மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால குழந்தைங்களும் விரும்பி குடிப்பாங்க பாருங்கள். அதனால் இதை நீங்கள் அடிக்கடி வீட்டில் வீக்லி ஒன்ஸாவது செஞ்சு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே நீங்கள் குடிங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். ஆனால் நல்ல ஒரு மருத்துவ குணம் உள்ளதுங்க. நல்ல உடம்புக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் பாருங்கள். அதனால இந்த கொரோனா சுச்சுவேஷனில் நீங்கள் இதை அடிக்கடி சாப்பிட்டீங்கன்னா சளி தொல்லையிலேருந்து நீங்கள் விடுபடலாம். உடம்புக்கும் ரொம்ப நல்ல ஹெல்த்தியாட்டு எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் பாருங்கள். இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்ஸ் அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.